ரெட்ரோ என் மனசுக்கு ஒட்டவே இல்லைன்னு சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன மாதிரி கதை கேட்குறாரு ஒன்றுமே தெரில. கார்த்திக் சுப்ராஜ்னாவே மொக்க போடுவார். அவருக்கு வந்து சரியான இது ஒன்லி அவர்கிட்ட உள்ளது மேக்கிங் மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேக்கிங்லாம் வேற லெவலில் பண்ணுவாப்புல. அப்படி இருந்த மெட்ரோவை வந்து இவங்க என்ன பண்ணிக்கன்னு கேட்டேன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ட்ரைலர் வந்து இம்ப்ரெஸ்ஸே ஆகலை. அந்த படத்துக்கு மேலே உள்ள ஒரு அந்த க்யூரியாசிட்டியே வந்து நம்ம கிடைக்கலன்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து சரியாக வரல. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் இருக்கார்ல, பிரேமம் படத்துடைய டேரக்டர் தான் இந்த படத்துக்கு வந்து டீசர் கட் பண்ணதா சொல்கிறாங்க. அவர் கட் பண்ணியும் ஏன் இந்த ட்ரைலர் நல்லா வரலன்னு தெரில. இது என்னது, என்ன கர்மா, என்ன எலோடான்னு தெரில. இந்த எஸ்ஜே சூர்யா சாருக்கு அந்த ட்ரைலர் வந்து நல்லாவே வரலன்னு நம்ம சொல்ல முடியும். படம் எப்படி வரணும்னு பார்க்கணும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஆப் ஒன்று சொல்லுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன படம்? இல்லை, டூரிஸ்ட் இது சசிகுமார் சார் படம். ஸோ அது வேற வருது. எனக்கு ரெட்ரோல இருந்து அப்படியே நான் ஷிஃப்ட் ஆகி அந்த படம் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன். சசிகுமார் வித் சிம்ரன் சாரோட அந்த அளவுக்கு வந்து ரெட்ரோ ட்ரெய்லர் வந்து எனக்கு இம்ப்ரெஸ்ஸே ஆகலன்னு தான் சொல்ல முடியும். பார்க்கலாமே பொறுத்திருந்து. நம்மளுக்கு மே 1 ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் வீக் அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.